ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதாவது தொடக்க நிறுவனம் என்பது புதுமையான எண்ணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய வணிக மாதிரியை உருவாக்கும் நோக்கத்தில் தொடங்கப்படும் சிறு தொழில் முனைவோரின் நிறுவனம் ஆகும். இது பாரம்பரிய நிறுவனங்களைப் போல அல்லாமல் சாதாரணமான சவால்களை சிந்தனையோடு எதிர்கொண்டு விரைவான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் தன்மை கொண்டது. பெரும்பாலும் இந்நிறுவனங்கள் குறைந்த முதலீட்டில் ஆரம்பமாகி புதிய தொழில்நுட்பங்களை அல்லது சேவைகளை கொண்டு வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கின்றன. புதிய சிந்தனை மட்டுமே இருந்தாலும் கூட அந்த எண்ணத்தை நடைமுறையில் மாற்றி பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு தகுதி படைத்திருக்கிறது என்பது தொடக்க நிறுவனத்தின் தனித்துவம். இன்றைய உலகத்தில் பல பெரிய நிறுவனங்களும் தொடக்க நிறுவனமாக தான் தங்கள் பயணத்தை தொடங்கியுள்ளனர். தமிழகத்திலும் இன்றைய இளைஞர்கள் பலர் தங்களது கற்பனை, சாமர்த்தியம் மற்றும் தொழில்நுட்ப அறிவை கொண்டு தனிப்பட்ட தொடக்க நிறுவனங்களை உருவாக்கி முன்னேறி வருகின்றனர். கனவுகள் காண்பது எல்லோருக்கும் சாத்தியம். அந்த கனவுகளை செயலாக்குவது, வாழ்க்கையின் சவால்களை துணிவுடன் எதிர்கொண்டு பயணிப்பது மிக சிலருக்கு மட்டுமே சாத்தியம். ஒரு சிறு எண்ணம் ஒரு எளிய தொடக்கம், ஆனால் அதன் பின்னே ஒளிந்திருக்கும் உயரமான நோக்கம் அதனை நிஜமாக்கும் தீர்க்கமான முயற்சி. இதுவே ஒரு தொடக்க நிறுவனத்தின் அடித்தளம். இந்த யுகத்தில் சாதனை எனும் சொற்களுக்கு புதிய அர்த்தங்களை அளித்து வருபவர்கள் நம் புது தலைமுறையின் திறமை மிக்க முன்னோடிகள். அவர்கள் பலம், பார்வை, போராட்டம், முயற்சி, வழிமுறைகள் அனைத்தும் இந்த ஆவணப்படத்தின் மூலம் உங்களுக்குள் ஒரு ஒளிகீற்றை விதைக்க இருக்கிறது. மக்கள் வணக்கம், இது மெய்ப்படும் கனவுகள். இயற்கை விவசாயத்தின் வாசத்தையும் பாரம்பரிய உணவின் மகத்துவத்தையும் தலைமுறைகள் கடந்து கொண்டு செல்லும் மண் வாசனை தொடக்க நிறுவனத்தின் பயணத்தை உலகில் மனிதன் முதலில் தொட்டது மண்ணை, முதலில் விதைத்தது மண்ணில், முதலில் அறுவடை செய்தது மண்ணில். அவன் வாழ்வின் முதல் நம்பிக்கையும் இறுதி நினைவும் கூட இந்த மண்ணோடுதான். மழைத்துளி மண்ணை தொடும் அந்த நொடி நம் மனதுக்குள் பரவும் அந்த மனம் வாசனை மட்டுமல்ல, அது ஒரு நினைவு, ஒரு பண்பாடு, ஒரு தலைமுறையின் அடையாளம். ஆனால் காலம் மாறியது, வாழ்க்கை வேகமடைந்தது, வயல்கள் நகரங்களானது, விதைகள் வணிகமானது, உணவு பொருளாக மாறியது. சுவை இருந்தது, ஆனால் சத்து குறைந்தது. வயிறு நிரம்பியது, ஆனால் உடல் பலவீனமானது. நவீன வாழ்க்கையின் வசதிகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் மனிதன் ஒரு நாள் திடீரென்று திரும்பி பார்த்தான். நாம் என்ன சாப்பிடுகிறோம்? எங்கிருந்து வருகிறது இந்த உணவு? நம் முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு எங்கே போனது? இந்த கேள்விகளே ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக மாறின. அது வெறும் வணிக பயணம் அல்ல, மண்ணை மீண்டும் மக்களிடம் அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சி. மறக்கப்பட்ட உணவுகளை மீண்டும் மேசைக்கு கொண்டு வரும் ஒரு கனவு. அந்த கனவின் பெயர் மண் வாசனை. தமிழனின் உணவு, தமிழனின் அடையாளம். உலகத்தில் ஒவ்வொரு நாகரீகமும் தங்களுடைய உணவால் அடையாளம் காணப்படுகிறது. தமிழர் நாகரீகமும் அதற்கு விதிவிலக்கல்ல. சங்க இலக்கியங்கள், புறநானூறு, அகநானூறு, திருக்குறள் என்று எங்கு பார்த்தாலும் விவசாயம், நெல், நீர், மண், உணவு இவை அனைத்தும் வாழ்க்கையின் மையமாகவே இருந்தன. தமிழன் சாப்பிட்ட உணவு அவனுடைய உடலுக்கு மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கை முறைக்கும் ஏற்றதாக இருந்தது. பருவத்திற்கு ஏற்ற உணவு, மண்ணுக்கு ஏற்ற பயிர், உடலுக்கு ஏற்ற சத்து, இதுவே தமிழர் உணவு கலாச்சாரம். ஒரு காலத்தில் தமிழகத்தின் வயல்களில் ஆயிரக்கணக்கான நெல் வகைகள் விளைந்தன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு நெல், ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு விதை, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு உணவு. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், தூய மல்லி, இலுப்பைப்பூ சம்பா, இப்படி எண்ணற்ற பாரம்பரிய நெல் வகைகள் நம் வாழ்வின் ஓர் அங்கமாக இருந்தன. ஆனால் விளைச்சல் மட்டுமே இலக்காக மாறிப்போனது. பல பாரம்பரிய விதைகள் மெல்ல மறையத் தொடங்கின. அவற்றுடன் சேர்ந்து நமது சுவையும், நமது சத்தும், நமது உணவு கலாச்சாரமும் மெல்ல மறைந்து கொண்டே போனது. ஆனால் சிலர் அந்த மாற்றத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கவில்லை. நம் முன்னோர்களின் உணவை மீண்டும் மக்களிடம் கொண்டு வர முடியாதா? விவசாயிக்கும் நியாயமான மதிப்பு கிடைக்க வேண்டாமா? ஆரோக்கியமான உணவு ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைய வேண்டாமா? இந்த 3 கேள்விகளே ஒரு புதிய இயக்கத்தின் விதையாக மாறின. அந்த விதை மெல்ல ஒரு மரமாக வளர்ந்தது. அந்த மரத்தின் பெயர் மண் வாசனை. இது ஒரு கடையல்ல, ஒரு நினைவின் மீள்பிறப்பு.
ஒரு வணிகம் அல்ல, ஒரு பொறுப்பு, ஒரு தயாரிப்பு அல்ல, ஒரு தலைமுறையை மீண்டும் மண்ணோடு இணைக்கும் பாலம். ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சிறிய கேள்வியிலிருந்துதான் பிறக்கிறது. நாம் சாப்பிடும் உணவு உண்மையிலேயே இயற்கையானதா? இந்த கேள்வி ஒரு குடும்பத்தின் மனதில் எழுந்தபோது அது வெறும் சந்தேகமாக நின்றுவிடவில்லை, அதற்கான பதிலை தேடும் பயணமாக மாறியது. வணக்கம், நான் உங்களுடைய மேனகா. என்னோட கம்பெனி நேமு மண்வாசனை ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட். கடந்த 15 வருஷமாக நாங்கள் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களுக்காக வேல்யூ ஆடட் பண்ணி இந்த பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ நார்மலாக ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இது எங்களுக்கு இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணணும்னு ஒரு பிஸ்னஸ் ஒரு நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முதல் குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு உணவு வந்து கொடுக்கணுன்றது தான் எங்களோட ஒரு பெரிய நோக்கமாக இருந்தது. எல்லா தாயுமே தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், அவங்க ஸ்கின் நல்லா இருக்கணும், குழந்தையே வந்து நல்லா குண்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் நான் எல்லா உடைய தாயும் யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன். என்னுடைய கணவர் என்ன பண்ணாங்க, இதை நம்ம ஏன் வந்து இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை வந்து கஞ்சி டைப்பில் பண்ணக்கூடாது, நல்ல சத்தான ஆகாரமாக வந்து கஞ்சி மாதிரி பண்ணி நம்ம கொடுக்கலான போது தான் எங்களுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சந்தித்த போது நம்மாழ்வார் ஐயாவை சந்தித்தோம். என்னோடய கணவர் சந்தித்து பார்க்கும்போது நம்மாழ்வார் ஐயா சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னாங்க, அப்பா எங்களுக்கு நிறைய அரிசி பாரம்பரிய அரிசிகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் நீங்கள் இந்த பாரம்பரிய அரிசி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்க மாட்டுறாங்க, இந்த அரிசிகளை வந்து நீங்கள் வந்து மதிப்பு கூட்டல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பொலாரிஸ் குரூப்பில் பிபிஓ செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய கணவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, சரி வீட்டில் இருந்தபடியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பண்ணி பார்க்கலான்னு சொல்லும் போது முதல் பண்ணது தான் இந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ பல தானியங்கள்லாம் நாங்கள் போட்டு இயற்கை விவசாயிகள் கிட்டேருந்து வாங்கி கருப்பு கவுனி அரிசியை வீட்டிலே வறுத்து அந்த கஞ்சி மாதிரி நாங்கள் பக்கத்துலலாம் நாங்கள் சும்மாவே கொடுத்தோம், இதை சாப்பிட்டு பாருங்கள் என்னும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா கஞ்சினா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், இது என்ன இது கருப்பாக இருக்குன்ற மாதிரி நிறைய சொல்லும் போது எங்களுக்கு அப்போ என்ன தோணல்னா, கண்டிப்பாக இதை வந்து ஒரு வேல்யூ ஆடட் பண்ணணும், இதை வந்து ஒரு மதிப்பு கூட்டலாக பண்ணி ஒரு பேக்கேஜிங் பண்ணணும்னு யோசித்தோம். அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது என்னுடைய கணவர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊர்களுக்கு போயிட்டு ஒவ்வொரு அரிசிகளை வந்து தேடி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வீட்டில் குக் பண்ணுவேன். வீட்டில் குக் பண்ணி அதை சாப்பிடும் போது எனக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குணமாயிடுச்சு. மார்னிங் வந்து நான் தூங்கி எழுந்த உடனே வெறும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா 75 mg வந்து டேப்லெட் போட்டுட்ருந்தேன். ஆனால் இப்போ நான் போடல. ஸோ எனக்கு அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ நமக்கே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய மாறுதல் இருக்குது. குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவான பேபியாக இருக்கான், ஸ்கின்னுலாம் வந்து அவ்வளோ க்ளோ கொடுக்குது, நல்ல அருமையாக இருக்குது. இந்த அரிசியை நம்ம வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போது தான் யோசித்த போது தான் நாங்கள் வந்து அந்த அரிசியை வந்து கஞ்சி மிக்ஸ் மாதிரி, புட்டு மிக்ஸ் மாதிரி, தோசை வெரைட்டி, இடியாப்பம், அப்புறம் வடகம் டைப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஆடடு நம்மளுடைய பாரம்பரியத்தில் பண்ணோம். கருப்பு கவுனி மட்டும் கிடையாது, மாப்பிளை சம்பா, காட்டியானம், குள்ளக்கார், கருங்குருவை, ராகி, கம்பு, சோளம், நம்மளோட சிறுதானியம் 75 ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணோம். அப்போது ஒரு 2012 வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாத சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே அவேர்னஸை வந்து நிறைய க்ரியேட் பண்ணோம். நாங்கள் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போயிட்டு இந்த பாரம்பரிய அரிசியை வந்து டிஸ்ப்ளே பண்ணி மக்களிடையே வந்து ஒரு மார்க்கெட்டிங்கு நாங்கள் வந்து பொலாரிஸ் குரூப்பில் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டில் இருந்ததால் இதை வந்து மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு தான் இந்த பொருளை வாங்குவாங்கன்றதை நாங்கள் வந்து சந்தைப்படுத்த ஆரம்பித்தோம். சந்தைப்படுத்தும் போது தான் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்தது. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தக்கர் பாபாவில் நாங்கள் வந்து ஒரு சந்தை போட்டிருந்தோம். மண்வாசனை கிராமிய திருவிழான்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் போடும்போது 2017 5000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசிகளை பார்த்து
கலர் வெரைட்டி, அதாவது சிவப்பு கலரில் ஒரு அரிசி இருக்குமா, கருப்பு கலரில் ஒரு அரிசி இருக்குமா, பச்சை கலரில் ஒரு அரிசி இருக்குமா, ரெட்டு கலரில் ஒரு அரிசி இருக்குமா, நம்மளுடைய ரத்தசாலிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். அப்போது இந்த அரிசிகளை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்படும் போது அந்த நறுமணமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு விவசாயிகளை நாங்கள் வந்து சந்தித்த போது, அவங்க பேசும்போது ஒவ்வொரு அரிசிகளும் அவ்வளோ அருமையான ஒரு மருத்துவ குணம், உணவே மருந்துன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு அரிசிகளும் ஒரு ஒரு வித்தியாசமான அருமையான ஒரு மருத்துவ குணம். அவங்க வீட்டில் அந்த அரிசிகளை வந்து என்னென்ன ரெசிபீஸ் செய்கிறாங்கன்றதை வந்து நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இலுப்பைப்பு சம்பாவில் வந்து கஞ்சி மாதிரி வைக்கிறாங்க, மிளகு சம்பாவில் வந்து இட்லி செய்கிறாங்க, கருப்பு கவுனியில் பொங்கல் செய்கிறாங்க, மாப்பிள்ளை சம்பாவில் புட்டு செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தா போல் ஒரு அரிசி இருக்குது. செங்கல்பட்டு சிறுமணி இருக்குது, ஆற்காடு கிச்சிலி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அரிசி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நிறைய வெரைட்டி இருக்குன்றது நாங்கள் வந்து அறிஞ்சிக்கிட்டோம். இந்த அரிசியை நம்ம வந்து ஏன் இதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது? ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய உயிர் சம்மந்தப்பட்ட அரிசி, நம்மளுடைய விவசாயிகள்னாலே நம்மளுடைய இது வந்து முதுகெலும்புன்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய அரிசி தான் நம்மளோட பிரதான உணவுன்றதால இந்த அரிசிகளை நாங்கள் வந்து கொண்டு வர ஆரம்பித்தோம். நிறைய பேர் இதை வாங்க ஆரம்பித்தாங்க. 1/2 கிலோ அரிசி வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்கு. திலகராஜனும் மேனகாவும் தங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் என்ற எளிய ஆசையுடன் தொடங்கிய இந்த தேடல் பின்னர் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் ஆரோக்கிய பயணமாக மாறியது. சந்தையில் கிடைக்கும் உணவுகளை மட்டும் நம்பாமல் அந்த உணவு எங்கிருந்து வருகிறது, யார் விளைவிக்கிறார்கள், எப்படி விளைவிக்கப்படுகிறது என்ற கேள்விகளுக்கான பதிலை அவர்கள் நேரடியாக வயல்களில் தேடத் தொடங்கினர். மண் வாசனை ஒரு வணிக நிறுவனமாக மட்டுமில்லாமல் விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் இடையே நம்பிக்கையின் பாலமாக இருக்க விரும்பியது. வயலில் விளையும் ஒவ்வொரு தானியமும் அதன் தரம் காக்கப்பட்டபடியே நேரடியாக மக்களின் வீட்டை அடைய வேண்டும். அதுவே இந்த முயற்சியின் உண்மையான வெற்றி. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையிலும் பாரம்பரிய உணவின் சுவையும் சத்தும் குறையக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் மண் வாசனையின் தோசை மிக்ஸ் தயாரிப்புகள் உருவாகியுள்ளன. கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாலி போன்ற சிறுதானியங்களை அடிப்படையாக கொண்ட தோசை மிக்ஸ்கள், பலதானிய தோசை மிக்ஸ், பாரம்பரிய அரிசி மற்றும் பருப்பு கலவைகளால் தயாரிக்கப்படும் பல்வேறு உடனடி கலவைகள் என ஒவ்வொரு தயாரிப்பும் ஆரோக்கியத்தையும் சுவையையும் சமநிலைப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தரமான தானியங்கள் மற்றும் இயற்கை மூலப்பொருட்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு தேவையான அளவில் பதப்படுத்தப்பட்டு சரியான விகிதத்தில் ஒன்றிணைக்கப்படுவதால் வீட்டிலேயே எளிதாக மென்மையான மணம்மிக்க சத்தான தோசைகளை தயாரிக்க முடிகிறது. பாரம்பரிய சமையலின் உண்மையான சுவையை இழக்காமல் இன்றைய தலைமுறையின் நேர தேவைக்கும் ஏற்ப வடிவமைக்கப்பட்ட இந்த தோசை மிக்ஸ்கள் ஆரோக்கியமான உணவை எளிமையாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு சேர்க்கும் மண் வாசனையின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன. நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய நம்பர்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் ஏஜென்ட்னு கொடுத்துருப்பாங்க, நிறைய கெமிக்கல் போட்டிருப்பாங்க, கலரிங் ஏஜென்ட் போட்டிருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னா இங்கே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் எங்களுடைய ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் விவசாயிகிட்டேருந்து வாங்கி அப்படியே நாங்கள் வந்து வேல்யூ ஆடட் பண்ணி அதை வந்து பேக்கேஜிங் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கருப்பு கவுனி ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், அதில் பனங்கற்கண்டு போட்டிருக்கோம். எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே நாங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. நாங்கள் நிறைய சந்தைப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட என்னுடைய யூனிட்டில் வந்து மண்வாசனையோடைய யூனிட்டில் எல்லாருமே பெண்கள் தான். ஸோ பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வி கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ பெண்களை வந்து முக்கியப்படுத்தி அவங்க நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து உருவாக்கணுன்றது என்னோடது. அதே மாதிரி மாதம் நிறைய ஆண்டர்ப்ரனர் ட்ரைனிங்ஸும் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த பாரம்பரிய அரிசி, சிறு தானியங்களை வந்து என்னால் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன்னா இதை பற்றி ஒரு அவேர்னஸ், புரிதல் யாருக்கும் இல்லாததால்
ஆஃப்டர் அவேர்னஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டோம். இனிஷியல் ஸ்டேஜில் எம்எஸ்எம்இயில் வந்து லோன் வாங்கி தான் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு பேங்க்கில் போயிட்டு அது இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறோன்னா ரொம்ப அந்த ப்ரொஜெக்ஷன்ஸு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஏன்னா வந்து இதை யாருமே வந்து ஒரு பெரிய அளவில் பேச பொருளாக இல்லையே, இது எப்படி வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்த போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் எப்படியாவது கரெக்டாக நாங்கள் நடத்துவோம் சார், எங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸை கொடுத்தோமோ எம்எஸ்எம்இ லோன் வந்து வாங்கி இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன்ல வந்து நிறைய ரெக்கக்னேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் டிஎன்ல இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன்ல வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அவேர்னஸ் விஷயத்தில் நாங்கள் கொண்டு போகும்போது தான் அப்போ தான் ஒரு 4 வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணதுக்கு காரணம் எங்களுடைய ப்ராடக்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இதனால என்ன பெனிஃபிட்ஸ் வந்து சொசைட்டிக்கு இருக்குன்றத ஒருனால தான் நான் வந்து ஐ எம் 4 வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டர். ஸோ இந்த ரெக்கார்டு ஹோல்டருக்கு எதுக்கு நாங்கள் பண்ணோம்னா, இப்போது ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து 214 டிஷ்ஷஸ் நான் வந்து பண்ணேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நார்மலாக சாப்பிட்ற அரிசியை, நம்ம பாரம்பரிய அரிசியை இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். கேக் செய்யலாம், பிஸ்கெட் செய்யலாம், தோசை செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், புட்டு செய்யலாம், கட்லெட் செய்யலாம், அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் சூப் வெரைட்டி பண்ணலான்றதால தான் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் 214 டிஷ்ஷஸ் வந்து 1 ஹவரில் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வெளிநாடுகளுக்கும் எங்களுடைய கருப்பு கவுனியோடைய சத்து மாவு ப்ளஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இங்கே டிஸ்பிளேயில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளிநாடு துபாய், மலேசியாக்கெலாம் அனுப்பிச்சிட்ருக்கோம். இங்கே இருக்கிற க்ளவுட் கிச்சன்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா நிறைய க்ளவுட் கிச்சன்ஸ்க்கெலாம் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம். இந்த க்ளவுட் கிச்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானிய உணவு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேடி வந்து வாங்காமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற உணவு வந்து சென்னையில் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய க்ளவுட் கிச்சன்ஸ்க்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். 2-3 சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எங்களுடைய ஈரமாவு, தோசை மாவு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய வரவேற்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கிடச்சிருக்கு. எல்லோரும் வந்து இந்த சிறுதானியத்தை எடுத்துக்கணும். ஏன்னா டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, வெளியில் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்களுடைய ப்ராடக்ட் வந்து 100% ஹைஜீனிக்காகவும் ஆரோ வாட்டரில் தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். 100% ஹைஜீனிக்காகவும் நாங்கள் நல்ல பேக்ட் ஐட்டமாக நாங்கள் கொடுப்போம். மண் வாசனையின் சூப்பர் மிக்ஸ் தயாரிப்புகள் பாரம்பரிய சமையலின் நறுமணத்தையும் இயற்கை உணவின் ஆரோக்கியத்தையும் இன்றைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வகையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றன. கருங்குருவை சூப்பர் மிக்ஸ், காட்டியானம் சூப்பர் மிக்ஸ், மாப்பிள்ளை சம்பா சூப்பர் மிக்ஸ் வகைகள் தரமான இயற்கை மூலப்பொருட்களால் குறுகிய நேரத்தில் சத்தான பானத்தை தயாரிக்க உதவுகின்றன. ஒவ்வொரு தயாரிப்பும் செயற்கை சுவையூட்டிகளின் மீது சார்ந்திராமல் இயற்கையான சுவை, நறுமணம் மற்றும் பாரம்பரிய உணவின் உண்மையான தன்மையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேகமான வாழ்க்கையிலும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை எளிதாக பின்பற்ற உதவும் இந்த மசாலா மற்றும் சூப் மிக்ஸ் தயாரிப்புகள் தமிழர் சமையலின் மரபையும் இயற்கையின் வளத்தையும் ஒவ்வொரு இல்லத்தின் சமையலறைக்கும் கொண்டு சேர்க்கும் மண் வாசனையின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன. தமிழர் உணவு பாரம்பரியத்தில் பருப்பு வகைகள் என்பது வெறும் ஒரு உணவுப் பொருள் அல்ல. உடலுக்கு தேவையான புரத சத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் இயற்கையின் அரிய கொடையாகும். அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கில் மண் வாசனை துவரம்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளு, காராமணி, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை உள்ளிட்ட பல்வேறு தரமான பருப்பு மற்றும் பயறு வகைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட, கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பருப்பு வகைகள் அன்றாட சமையலின் சுவையை மட்டுமல்ல, குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் வளப்படுத்துகின்றன. சாம்பார் முதல் கூட்டு, ரசம் முதல் சுண்டல் வரை தமிழர் சமையலின் ஒவ்வொரு உணவிலும் தனித்துவமான இடம் பிடிக்கும் இந்த பருப்பு வகைகள் சத்தான உணவு பழக்கத்தை ஊக்குவிப்பதோடு விவசாயியின் உழைப்பையும் மண்ணின் வளத்தையும் நேரடியாக மக்களின் இல்லங்களுக்கு கொண்டு செல்லும் மண் வாசனையின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன. பாரம்பரியமும் புதுமையும் இணையும் போது உருவாகும் சுவைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது மண் வாசனையின் கருப்பு கவுனி பனங்கற்கண்டு ஐஸ்கிரீம்.
ஒரு காலத்தில் அரசர்களின் உணவாக போற்றப்பட்ட கருப்பு கவுனி அரிசியின் சத்தும் இயற்கை இனிப்பான பனங்கற்கண்டின் தனித்துவமான சுவையும் ஒன்றிணைந்து நவீன தலைமுறையினருக்கும் பாரம்பரிய உணவின் அருமையை புதிய வடிவில் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் இனிப்பு பதார்த்தமாக இல்லாமல் தமிழர் உணவு பாரம்பரியத்தை புதிய தலைமுறையின் ரசனைக்கு ஏற்ப மறு வடிவமைக்கும் ஒரு முயற்சியாக இந்த ஐஸ்கிரீம் விளங்குகிறது. ஒவ்வொரு கரண்டியிலும் கருப்பு கவுனி அரிசியின் இயற்கை சிறப்பும் பனங்கற்கண்டின் மெல்லிய இனிப்பும் மண்ணின் மணமும் கலந்த இந்த தயாரிப்பு பாரம்பரிய உணவும் புதுமையான அனுபவமாக இருக்க முடியும் என்பதை உணர்த்தும் மண் வாசனையின் தனித்துவமான படைப்பாக திகழ்கிறது. மண் வாசனையின் தனிச்சிறப்பு இயற்கை விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதில் மட்டுமல்ல, அவற்றின் இயல்பான சத்தையும் தரத்தையும் பாதுகாத்தபடி மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ற மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளாக மாற்றுவதில்தான் இருக்கிறது. வயல்களில் விளையும் பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் மற்றும் மூலிகைகள் அனைத்தும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு தேவைக்கேற்ப அரைத்து கலவையாகவும் ரெடிமிக்ஸ் தயாரிப்புகளாகவும் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாகவும் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் பாரம்பரிய உணவின் சுவையையும் சத்தையும் இழக்காமல் இன்றைய வேகமான வாழ்க்கை முறைக்கும் ஏற்ற வகையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது இந்த மதிப்பு கூட்டும் செயல்முறை. விவசாய விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் உழைப்புக்கு நியாயமான அங்கீகாரத்தையும் நுகர்வோருக்கு தரமான, பாதுகாப்பான, ஆரோக்கியமான தயாரிப்புகளையும் வழங்கும் மண் வாசனையின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்துகிறது. ஸோ மக்களிடையே நிறைய வரவேற்பு இருக்குது, நல்ல அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள் எல்லோரும் நிறைய டைரெக்டாக எங்களுடைய யூனிட்டுக்கே சூளைமேடில் எங்களுடைய யூனிட் இருக்குது. நிறைய பேர் இந்த தோசை மாவு இதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வரவேற்புன்றது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ரீச் பண்ணணும்னு நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த தோசை மாவு நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க, ப்ளஸ் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் கேட்குறாங்க. நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கேட்ரிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த பேட்டரை கல்யாணத்துக்கே இந்த இட்லி தோசை மாவு சிறுதானியம் பாரம்பரிய அரிசியில் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்ல வரவேற்பு இருக்குது. இதை ஒரு பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலாம் நம்ம இந்த தோசை பேட்டரை ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைசி மாடலில் நான் கொடுக்கணும். தெருவுக்கு தெருவு பார்த்திங்கன்னா மண் வாசனையோடைய மாவு கடை இருக்கணும்னு என்னுடைய ஃப்யூச்சர் கோல். ஸோ எல்லா இடத்துலையும் வெள்ளை மாவு அரைச்சி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெருவுக்கு தெருவு மாவு இருக்குது. மண் வாசனையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாவு சிறுதானியம் பாரம்பரிய அரிசி தோசை பேட்டரை நான் கண்டிப்பாக தெருவுக்கு தெருவில் நம்ம இதை ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுன்றது முக்கியமாக இருக்குது. ஐடி ஃபீல்டில் இருக்கும் போது மார்னிங் டு ஈவினிங் ஒரே டார்கெட் ஃபோக்கஸ்டாகவே இருப்போம். என்ன சாப்பிட்றோன்றதே தெரியாமலே ஃபுல் ஒர்க்கில் இருப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்னோடய கஸ்டமர் யாராவது வராங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு அரிசிகளை வாங்கி போயிட்டு அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் கூட பிறந்திருக்கு. அவங்க டைரெக்டாக எனக்கு குழந்தையோடு வருவாங்க. அவ சந்தோஷமாக அவங்களுடைய விஷயத்தை சொல்லும் போது மன நிறைவாக இருக்குது. ஒரு வேலைன்றது நம்ம மன நிறைவாக பண்ணணும். அந்த வேலை பார்த்திங்கன்னா முழுக்க எனக்கு இந்த மண் வாசனையில் நாங்கள் பண்ணுற இந்த ஒர்க் மன நிறைவாக இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் ஐஸ்கிரீம்லாம் நம்ம நிறைய பேர் கொடுக்க மாட்றாங்க. எங்களுடைய கருப்பு கவுனி ஐஸ்கிரீம்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது அதுவும் ஒரு மன நிறைவாக இருக்குல்ல. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நாங்கள் முழுக்க முழுக்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பனிக்கூழ் கொடுக்குறோன்றது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது எனக்கு மிகவும் இருக்குது. பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் என ஒவ்வொன்றும் வெறும் விற்பனைக்கான பொருட்கள் அல்ல, ஒரு வாழ்க்கை முறையின் தூதுவர்கள். அந்த வாழ்க்கை முறை உடலை மட்டும் ஆரோக்கியமாக்குவதில்லை, மண்ணையும் விவசாயியையும் சுற்றுச்சூழலையும் ஒன்றாக பாதுகாக்கிறது. ஒரு காலத்தில் தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாலி இவை அனைத்தும் அன்றாட உணவின் ஓர் அங்கமாக இருந்தன. இயற்கை கொடுத்த வரம் இந்த சிறு தானியங்கள்தான். ஆனால் வாழ்க்கை மாறியது, உணவு பழக்கங்களும் மாறின.
மெல்ல நம் சமையல் அறையிலிருந்து சிறுதானியங்கள் மறைந்தன. இன்று மண் வாசனை வழியே அவை மீண்டும் திரும்பி வருகின்றன. சில நிறுவனங்கள் பொருட்களை உருவாக்குகின்றன, சில நிறுவனங்கள் சந்தையை உருவாக்குகின்றன. ஆனால் சில முயற்சிகள் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குகின்றன. மண் வாசனை அப்படிப்பட்ட ஒரு முயற்சி. இங்கே ஒவ்வொரு அரிசியும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு சிறுதானியமும் ஒரு அறிவியல், ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒரு மாற்றத்தின் பங்குதாரர். மண் வாசனை வாங்குபவருக்கும் விளைவிப்பவருக்கும் இடையே நம்பிக்கையை விதைக்கிறது. இன்றைய மேய்ப்படும் கனவுகள் நிகழ்ச்சியின் மூலம் பாரம்பரிய உணவின் மகத்துவத்தை தலைமுறைகள் கடந்து கொண்டு செல்லும் மண் வாசனை தொடக்க நிறுவனத்தின் பயணத்தை கண்டோம். மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.